السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பயானுடைய முடிவில் இன்ஷா அல்லாஹ் சில கேள்விகள் கேட்கப்படும். நாம் எந்த அளவிற்கு உரையை கவனித்திருக்கிறோம் என்பதற்காக, இவருக்கு தெரிந்திருக்கிறது அவருக்கு தெரியவில்லை, இவர் சிறந்தவர் அவர் மட்டமானவர், இது நோக்கம் அல்ல. நாம் எந்த அளவிற்கு கவனம் செலுத்தி உரையை கேட்கிறோம் என்பதற்காக இந்த கேள்வி கேட்கக்கூடிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, கடந்த 2 வாரங்களாக தௌஹீத்வாதி யார் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகள் சொல்லப்பட்டன. தௌஹீத்வாதி என்று சொன்னால் அவர் அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில் எந்த அளவிற்கு சரியாக நம்ப வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு உறுதியாக பின்பற்ற வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு தௌஹீத்வாதி எந்த அளவிற்கு நேசம் கொண்டிருக்க வேண்டும், தௌஹீத்வாதியுடைய வணக்க வழிபாடுகள் எந்த அளவிற்கு சரியானவைகளாக இருக்க வேண்டும் என்பதை முதல் தொடரிலும், அடுத்த தொடரில் ஒரு தௌஹீத்வாதியுடைய குணாதிசயங்கள் எந்த அளவிற்கு சிறந்தவைகளாக இருக்க வேண்டும், தொழுகையில் வணக்க வழிபாடுகள் என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் தொழுகை விஷயத்தில் அவர் எந்த அளவிற்கு பேணுதலானவராக இருக்கிறார், இதற்கு தௌஹீத்வாதியின் இலக்கணம் என்ன, ஜகாத் கொடுப்பது, அமானிதங்களை பேணுவது, கற்பை பாதுகாப்பது, இப்படி பல செய்திகள் அல்ஹம்துலில்லாஹ் கடந்த 2 வாரங்களாக சொல்லப்பட்டன. இறுதியாக பெரும்பாலான தௌஹீத்வாதிகளிடம் இல்லாத, அதே நேரத்தில் அனைத்து தௌஹீத்வாதிகளிடமும் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பண்பு அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம் என்று கடைசியாக நிறைவு செய்தோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளை 3 வகையாக பிரிக்கலாம். அது என்ன 3 வகை? முதல் வகை உடலால் செய்யக்கூடிய வழிபாடுகள், தொழுகை, நோன்பு. அடுத்த வகை மனதால் செய்யக்கூடிய இபாதத்துகள், அல்லாஹுவை நினைவு கூறுவது, தவறான எண்ணங்களை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வது, அல்லாஹுவை அஞ்சி நடப்பது, இவையெல்லாம் மனதால் செய்யக்கூடிய இபாதத்துகள். முதல் வகை உடலால் செய்யக்கூடிய இபாதத்துகள், இரண்டாவது வகை மனதால் செய்யக்கூடிய இபாதத்துகள், மூன்றாவது வகை பொருளால் செய்யக்கூடிய இபாதத், அல்லாஹ் நமக்கு வழங்கிய செல்வத்தை செலவழித்து செய்யக்கூடிய இபாதத்துகள். அன்பானவர்களே, யாரையெல்லாம் தௌஹீத்வாதிகள் என்று நாம் அடையாளம் கண்டு வைத்திருக்கிறோமோ, யாரையெல்லாம் சமுதாயம் தௌஹீத்வாதிகள் என்று சொல்லுகிறதோ, அவர்களிடம் மனதால் செய்யக்கூடிய இபாதத்துகளை விட, உடலால் செய்யக்கூடிய இபாதத்துகளை விட பொருளால் செய்யக்கூடிய இபாதத் மிக 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 குறைவாக இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. நாமளே நம்மளை குறை சொல்லலாமா? சொன்னால்தான் திருந்துவதற்கு வழி. பிள்ளைகளை கண்டித்தால் தான் திருந்துவார்கள். நம்ம பிள்ளையை நாமளே கண்டிச்சா குட்டி செவரா போகும். இப்படி கேள்வி கேட்டோம்னா, என்னங்க தௌஹீத்வாதி யாருன்னு தௌஹீத்வாதிகள்கிட்டயே பேசினா நம்ம மல்லாக்கப்படுத்திட்டு நம்ம மேலே துப்பிக்கிற மாதிரி இல்லை. அப்படி ஏன் நடக்கணும்?
இந்த கேள்வி கேட்பதற்கு வழி இல்லாமல் நாம் நம்மை சரிபடுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இப்படி ஒரு கேள்வியே வராது. இல்லாத காரணத்தால் தான் சொல்ல வேண்டிய நெருக்கடி. ஒருவர் ஐவேளை சரியாக தொழுகிறார் என்றால் அவரிடத்துல நம்ம போயிட்டு கரெக்டா தொழுவுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை ஏற்படாது. ஒருவர் சரியாக சக்காத்தை கொடுக்கிறார் என்றால் அவரிடத்தில் சக்காத்தை பற்றி பேச வேண்டிய கட்டாயமே இல்லை. தௌஹீதுவாதி என்ற அடையாளம் காணப்படக்கூடிய நாம் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தௌஹீதுவாதியாக இல்லாத காரணத்தால் நமக்கு நாமே சில உபதேசங்களை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மனதால் செய்யக்கூடிய இபாதத்துகள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டோம். உடலால் செய்யக்கூடிய விவாதத்துகளில் நாம் எந்த அளவிற்கு பின்தங்கி இருக்கிறோம், நம்மை நாம் எந்த அளவிற்கு சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிவிட்டோம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, ஒரு தௌஹீதுவாதி பொருளால் செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்னென்ன, அது விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு குறை உள்ளவர்களாக இருக்கிறோம், இதை நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு நெருக்கடி நிலை வந்திருக்கிறது. எனவேதான் இது வச்சு பேச வேண்டிய சூழல். அன்பானவர்களே, நிதானமாக சிந்தனையை சிதறவிடாமல் கவனித்தாலே தவிர விஷயங்களை விளக்க முடியாது. மனிதர் எந்த அளவிற்கு திட்டமிட்டு செயல்படுகிறார், ஒரு மனிதனுக்கு வருமானம் எப்படி எப்படியெல்லாம் இருக்கிறது. ஒருவர் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார், இன்னொருவர் 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார், ஒருவர் தினமும் 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார், இன்னும் சிலர் ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய் கூட சம்பாதிப்பவராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் நமக்குத்தான் வருமானம் அதிகமாக வருகிறதே என்பதற்காக தினமும் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தந்தை பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்லக்கூடிய தன்னுடைய பிள்ளைக்கு தினமும் பாக்கெட் மணி இந்த 10,000 ரூபாய் வச்சுக்க கொடுப்போமா? கோடீஸ்வர தந்தையாக இருந்தால் கூட மகன் அல்லது மகள் காரில் பள்ளிக்கூடத்திற்கோ கல்லூரிக்கோ செல்லக்கூடியவர்களாக இருந்தால் கூட தினமும் பாக்கெட் மணி 10,000 ரூபாய் கொடுப்போமா? நம்மிடம் இல்லை என்பதற்காக நாம் கொடுக்காமல் இருப்பதில்லை, இருக்கிறது, ஆனாலும் அது தேவையற்றது என்பதற்காக கொடுப்பதில்லை. என்னால டெய்லி 10,000 ரூபாய் கொடுக்க முடியாதுங்கிறது அல்ல. ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு எதுக்கு 10,000, காலேஜுக்கு போற பொண்ணுக்கு எதுக்கு 10,000? நம்முடைய அறிவு யோசிக்கிறது. தினமும் 1,00,000 ரூபாய் வருமானம் வருது, அதனால் மனைவிக்கு வீட்டு செலவுக்காக டெய்லி 25,000 வச்சுக்க கொடுப்போமா? அவ்வளவு என்னங்க தேவை? வீட்டு செலவுக்கு அவ்வளவு தேவைப்படாதே, நம்முடைய அறிவு சொல்லுகிறது. அன்பானவர்களே, தினமும் 1,00,000 ரூபாய், ஏன் 1 கோடி ரூபாய் வருமானம் வந்தாலும் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ பாக்கெட் மணியாக 10,000 எந்த தந்தையும் கொடுப்பதில்லை. தன்னுடைய வீட்டு செலவுக்காக 1 கோடி ரூபாய் வருகிறது, இதில் 25,000 என்பது ஒரு பெரிய தொகையே இல்லையே என்று எந்த குடும்ப தலைவனும் மனைவிக்கு குடும்ப செலவுக்காக 25,000 ரூபாய் கொடுப்பது இல்லை. இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஆனால் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை விட சிலருக்கு குறைத்து கொடுத்து கொண்டிருக்கிறான். இன்னும் சிலருக்கு எது தேவைப்படுகிறதோ அதை மட்டும் கொடுக்கிறான். இன்னும் சிலருக்கு எது தேவையோ அதை விட 2 மடங்கு கொடுத்திருக்கிறான். சிலருக்கு 10 மடங்கு, சிலருக்கு 100 மடங்கு, சிலருக்கு 1000 மடங்கு, சிலருக்கு 1,00,000 மடங்கு, சிலருக்கு கோடி மடங்கு கொடுத்திருக்கிறான். அவருக்கு என்ன தேவையோ அதை விட கோடி மடங்கு செல்வத்தை கூட சிலருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நீங்களும் நானும் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் வருமானம் வந்தாலும் பிள்ளைகளுக்கு கணக்கு பார்த்து கொடுக்கிறோம், என்ன தேவையோ அதை கொடுக்கிறோம், அளந்து கொடுக்கிறோம். ஆனால் அல்லாஹ் கணக்கு இல்லாம கொடுக்கிறானே, நமக்கு இருக்கிற அளவுக்கு விவரம் அல்லாஹ்வுக்கு இல்லையா? நமக்கு இருக்கிற கணக்கிடும் திறன் அல்லாஹ்வுக்கு இல்லாமல் ஆகிவிட்டதா? அல்லாஹ்வுக்கு அக்கௌண்டன்சி பற்றிய நாலேஜ் இல்லைன்னு சொல்ல வர்றோமா? ஏன் கொடுக்க வேண்டும்? அல்ல காரணம் இல்லாமல் கொடுப்பானா? இந்த கேள்விக்கான பதிலை
திருக்குரானுடைய 2வது அத்தியாயம் 254வது வசனம், 2வது அத்தியாயம் 267வது வசனம், 63வது அத்தியாயம் 10வது வசனம், 64வது அத்தியாயம் 16வது வசனம், இங்கெல்லாம் இந்த கேள்விக்குரிய பதிலை அல்லாஹ்வே சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை விட சிலருக்கு 5 மடங்கு, சிலருக்கு 10 மடங்கு, சிலருக்கு 100 மடங்கு, சிலருக்கு 1000 மடங்கு, சிலருக்கு லட்சம் மடங்கு, சிலருக்கு கோடி மடங்கு. பார்க்கிறோமா இல்லையா? உலகின் முக்கிய பணக்காரர்கள், இவருக்கு 7000 கார்கள் இருக்கின்றன. ஒருத்தருக்கு சமுதாயத்துல சைக்கிள் கூட இல்ல. இது ஒரு நிலை. ஒருவருக்கு 7000 கார்கள் சொந்தமாக இருக்கின்றன. ஏன் அல்லாஹ் கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் அதற்கான காரணத்தை இந்த வசனங்களில் சொல்லுகிறான். நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் நல்ல வழியில் அவற்றை செலவிட வேண்டும், அதற்காகத்தான் கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என் தேவைக்கு போக எது என்னிடம் இருக்கிறதோ அது மற்றவர்களுக்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் செலவிடுவதற்காக அல்லாஹ்வால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்தையும் செலவு செய்ய வேண்டும் என்று கூட அல்லாஹ் சொல்லவில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றில் இருந்து 2.5%. அன்பிற்குரியவர்களே, நம்மில் அதிகமான வியாபாரிகள் இருக்கலாம். உங்கள் வியாபாரங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குறைந்த சதவீத லாபம் என்று சொன்னால் எத்தனை சதவிகிதம்? ஆக குறைந்த லாபம் இதுதான் என்று சொல்வதாக இருந்தால், ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களில் மிக குறைந்த சதவிகித லாபம் என்றால் எத்தனை சதவிகிதம்? லீஸ்ட். அதுக்கு கீழே யாருக்கும் இல்லை இல்லையா? குறைந்தபட்சம் 15% லாபம். ஒரு சில பொருட்களுக்கு 25%, ஒரு சில பொருட்களுக்கு 33%. என்னென்னங்கிற ரகசியத்தெல்லாம் இங்க உடைக்க வேண்டாம் இல்லையா? ஒரு சில பொருட்களுக்கு 1க்கு 10. அந்த பொருள் 10 ரூபாய், அது விற்பனையானால் 110 ரூபாய். அசல் 10 ரூபாய் எடுத்தா 100 ரூபாய் லாபம். அப்படியெல்லாம் சில துறைகள் இருக்கின்றன. சம்பந்தப்பட்டவர்களுக்கு விளங்கும். ஆனால் அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுவது என்ன? நமக்கு அல்லாஹ் வழங்கக்கூடியதிலிருந்து வெறும் 2.5%. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவை அஞ்சி சொல்லுங்கள். கடமையான இந்த செலவை, இந்த தர்மத்தை, இந்த ஜகாத்தை முறையாக கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய தௌஹீதுவாதி எத்தனை பேர்? தொழுகை எப்படி என் மீது கட்டாய கடமையோ, அல்லாஹுவை மட்டும் நான் வணங்குவது என் மீது எப்படி கட்டாய கடமையோ, ரமலான் மாதம் வந்துவிட்டால் நோன்பு நோற்பது என் மீது எப்படி கட்டாய கடமையோ, எனக்கு குறிப்பிட்ட அளவிற்கு பொருளாதாரமும் உடல் ஆரோக்கியமும் இருந்து நான் அதற்குரிய சக்தி பெற்றவனாக இருந்தால் ஹஜ் செய்வது என் மீது எப்படி கட்டாய கடமையோ, அதுபோன்று எனக்கு சொந்தமாக குறைந்தபட்சம் 720 கிராம் 720 கிராம்ஸ் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான மதிப்புள்ள பணமோ பொருளோ எனக்கு சொந்தமாக இருக்குமேயானால் என் மீது ஜக்காத் கடமை. இதை கணக்கிட்டு எனக்கு சொந்தமான அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், என்னிடம் இருக்கக்கூடிய வங்கி இருப்பு, என்னிடம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான மறுமதிப்பு செய்யக்கூடிய அளவிலான அத்துணை பொருட்களையும் மதிப்பிட்டு நான் முறையாக ஜகாத் கொடுத்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய தௌஹீத்வாதிகள் எத்தனை பேர்? தௌஹீதுங்கிறது வார்த்தை அல்ல, இது வாழ்க்கை. தெருமுனை பிரச்சாரம் செய்வதற்கோ, பெண்கள் பயான் நடத்துவதற்கோ, மெகாபோன் பிரச்சாரம் செய்வதற்கோ தௌஹீத் அருளப்படவில்லை. அவற்றின் மூலமாக தௌஹீத் வாழ்க்கையாக வர வேண்டும். அப்படி வாழ்பவர் தான் தௌஹீத்வாதி. அன்பிற்குரியவர்களே, யாரையும் குறை கூறுவது நம்முடைய நோக்கம் அல்ல. பல ஆலிம்கள் உட்பட, பல ஆலிமாக்கள் உட்பட ஜகாத் தொடர்பாக விசாரிக்கும் பொழுது கொடுக்கணும் தான். எப்படி பதில்? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அப்படின்னால என்ன அர்த்தம்? நாங்க இன்னும் முறையாக கணக்கு பார்க்கவில்லை. எப்ப கணக்கு பார்க்கலையோ அப்ப கொடுக்கவும் இல்லை. மாநாடு, போராட்டம், ஆர்ப்பாட்டம்னு வந்தா டொனேஷன் எல்லாம் கொடுக்குறோம் இல்ல, நீங்க அது கொடுக்குறீங்களாங்கிறதே நம்ம கேள்வி இல்லை. கேள்வி என்னங்கிறத விளங்கி பதில் எழுதினாதான் மார்க். கேள்வி ஒன்றாக இருக்க பதில் வேறாக இருந்தால் அந்த பேப்பர் குப்பை கூடைக்குத்தான் போகும்.
கேள்வி என்ன? உங்களிடம் இருக்கக்கூடிய உடைமைகளை கணக்கிட்டு முறையாக ஜக்காத்து கொடுத்தீர்களா? நீங்க ஊர் ஊரா போயிட்டு தௌஹீது பிரச்சாரம் செய்றீங்கல்ல, நீங்க அதை கடைபிடிக்கிறீர்களா? அந்த கேள்விக்கு பதில் வர்றது. ஆனால் மார்க்கம் நம் மீது விதியாக்கி இருக்கிறது. கொடுத்தா பரவாயில்ல, இல்லைன்னா குற்றம் இல்லை, அப்படி சொல்லல. ஜக்காத்தை பற்றி நிலைமை என்ன தெரியுமா? அடிக்கடி ரைமிங்கா பல ஆலிம்கள் பயான்களை சொல்லுவாங்க, விரல கேட்டா கூட கொடுக்குறாங்க, பொருளை கேட்டா தர மாட்டேங்கிறாங்க. அவசர ரத்த தானம், ரத்தத்தை கூட கொடுக்க தயார், கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்க தயார் இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன், இந்த ஹாஸ்பிட்டல்ல பிளட் பேங்க்ல ஸ்டாக் இல்லையா, ஒரு 50 யூனிட் தேவை, 100 யூனிட் நான் வர்றேன் பாய். அதுவும் நன்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. ரத்த தானம் செய்யலனா குற்றவாளி ஆக மாட்டோம், ஜக்காத்து கொடுக்கலனா குற்றவாளி. உயிர் காப்பாற்றக்கூடிய நன்மையான விஷயம். ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போன்றவர் ஆவார். அல்லாஹ் சொல்லுகிறான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படி நிலைமை? ஃபர்லு தொழுகைக்கு அதிகபட்ச 2 சஃப், சுன்னத்தான தஹஜ்ஜுத் தொழுகைக்கு 5 சஃப். இது மாதிரிதான் ஜக்காத்து ரத்த தானம் நிலைமை. இதற்கு வர வேண்டாம் அப்படி நம்ம சொல்லல. இதை விட கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய, கவனம் செலுத்த வேண்டிய அமல்கள் இருக்கின்றன. அதில் நாம் எந்த அளவிற்கு அக்கறையோடு இருக்கிறோம், அவற்றிலெல்லாம் நம்முடைய நிலைமை தௌஹீதுவாதி என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லக்கூடிய தரத்தில் இருக்கிறதா? அன்பானவர்களே, திருக்குறானில் அல்லாஹ் சொல்லுகிறான், நம்ம மேல குறிப்பிட்ட வசனங்களை எல்லாம், உதாரணத்திற்கு 2வது அத்தியாயம் 254வது வசனத்தில் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபதும் வ மிம்மா அக்ரஜனா லகும். வார்த்தை மாற்றங்களோட பல வசனங்கள், ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து அந்த வாசகம் மிக கடுமையான வாசகமாக, நட்போ பரிந்துரையோ பேரமோ உங்களுக்கு கிடைக்காத ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் வருவதற்கு முன் நீங்கள் நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவு செய்யுங்கள். 2வது அத்தியாயத்துடைய 254வது வசனத்திலே பேசுகிறார். நட்பும் பயன்படாது, பேரமும் பயன்படாது, பரிந்துரையும் ஏற்கப்படாது. அப்படி ஒரு நாள் வரும். அந்த நாள் வருவதற்குள் நீங்கள் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்ல வழியில் செலவு செய்யுங்கள். யாரை அழைத்து சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபுல் ஐயஅதிய யௌமுல் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஆ. ஈமான் கொண்டவர்களை, தௌஹீதுவாதிகளை அழைத்து அல்லாஹ் பேசுகிறான். அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி, நம்ம பாஷையில சொன்னா ஒரு நாள் வரும், மரியாதையா சொல்றேன், செலவு பண்ணிடு, இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த ஸ்டைல்ல அல்லாஹ் பேசுறான். 2வது அத்தியாயம் 267வது வசனத்திலே பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபதும் வ மிம்மா அக்ரஜனா லகும் மினல் அர்த். உங்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்தும் பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளிப்படுத்தியவற்றிலிருந்தும் நீங்கள் நல்வழியில் செலவு செய்து கொள்ளுங்கள். யாரை பார்த்து சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, தௌஹீதுவாதிகளை அழைத்து சொல்லுகிறான். 63வது அத்தியாயம் 10வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், وَمِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ. உங்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் நல்வழியில் செலவு செய்யுங்கள். இப்ப செலவு செய்யாம விட்டுட்டு அப்புறம் அவகாசம், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸத்தக வ அகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ அவகாசம் கொடுத்து திரும்ப உலகத்துக்கு அனுப்புனீனா நாங்க நிறைய தர்மம் செஞ்சு நல்லவங்களா வந்து உன்னை சந்திப்போமே. நோ வே, அல்லாஹ் சொல்றான், வாய்ப்பே இல்லை. கொடுத்த 60 வயதை 70 வயதை 80 வயதை வீணடித்து விட்டு மறுமை நாளில் விசாரணை மன்றத்தில் நிற்கும் பொழுது இந்த அடியான் சொல்லுவான், எங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுத்தீங்கன்னா நிறைய இருக்கிறதையெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு நல்லவனா வந்து உன்னை சந்திக்கிறோம், வாய்ப்பு கொடு.
அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி நிலை வருவதற்கு முன் உங்களுக்கு நாம கொடுத்தத நல்ல வழியில செலவு செஞ்சிருங்க. அன்பிற்குரியவர்களே, 64வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், நாம் எதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோமோ அதை நீங்க நல்ல வழியில செலவு பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. யார் கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று விட்டாரோ அவரே வெற்றி பெற்றவர். அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ் சொல்லக்கூடிய வழியில் ஒருவர் செலவு செய்ய தயங்குகிறார் என்றால் அவர் கஞ்சன். ஆதாரம் திருக்குர்ஆனுடைய 64வது அத்தியாயம் 16வது வசனம். அன்பிற்குரியவர்களே, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு சிறந்ததுங்கிறத அல்லாஹ் சொல்றான். வெறும் செலவு பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லல. அப்படி செலவு பண்ணுவது எதற்குரிய அடையாளம்? ஒருவர் இறையச்சம் உள்ளவராக இருக்கிறார், ஒருவர் தௌஹீதுவாதியாக இருக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? நாம கொடுத்ததுல இருந்து அவர் செலவு செய்வார். அப்படி செலவு செய்யவில்லை என்றால் அவர் இறையச்சவாதி இல்லை, அவர் தௌஹீதுவாதி இல்லை. திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்துடைய 3வது வசனம், ஹுதல்லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலாஹ் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். திரும்ப 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 நாம் எல்லாம் கேட்கக்கூடிய வசனங்கள். யார் இறை நம்பிக்கையாளர், யார் இறையச்சம் உள்ளவர், யார் குர்ஆனை கொண்டு நேர் வழி பெறுபவர்? இந்த கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், நாம் வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் நல்வழியில் செலவு செய்வார்கள். செலவு செய்வது என்று இஸ்லாத்தில் எங்குமே சொல்லப்படவில்லை. செலவு செய்யுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை, நல்ல வழியில் செலவு செய்த. இன்னும் சொல்லுகிறான் 32வது அத்தியாயத்துடைய 16வது வசனம், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். எந்த அத்தியாயம்? யாராவது சொல்ல முடியுமா? அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய ஒரு அத்தியாயம், சூரத்து சஜ்தா. வெள்ளிக்கிழமை சுபுகுல முதல் ரக்காத்துல இமாம் சாப் ஓதுவார், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. அல்லாஹுவை அஞ்சியவர்களாகவும் அவனிடம் நன்மையை எதிர்பார்த்தவர்களாகவும் தங்களுடைய விழாப்புறங்களை படுக்கையிலிருந்து விலக்கி அல்லாஹுவை நின்று வணங்குவார்கள். அதோடு சேர்த்து ஒருவர் இபாதத் செய்யக்கூடிய ஆபீதாக இருந்தால் மட்டும் போதாது, நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் நல்ல வழியில் செலவும் செய்ய வேண்டும். இதெல்லாம் சேர்ந்தால்தான் தௌஹீதுவாதிக்குரிய இலக்கணம் நிறைவு பெறும். அன்பானவர்களே, இந்த இடத்துல ஒரு செய்தியை பதிவு செய்தாக வேண்டிய அவசியம். மார்க்கம்னா என்ன, இபாதத்னா என்ன, ஈமான்னா என்ன, தக்குவான்னா என்ன, இதெல்லாம் தெரியாதவர்கள் கூட சில இடங்கள்ல தான தர்மம் செஞ்சிடறாங்க. எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு பேசுறாரு, ஒரு 10 பைசா யாருக்கும் கொடுக்க மாட்டார் பாய் என்று சிலர் நல் பெயர் வாங்கி இருக்கிறார்கள். நல்ல பெயர். அந்த நிலை உங்களுக்கும் எனக்கும் வராமல் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு வழங்கியவற்றிலிருந்து நாம் நல்ல வழியில் செலவு செய்ய வேண்டும். செஞ்சா செய்யலாம், இல்லைன்னா இல்ல இல்ல செய்யணும்ங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. செய்தே ஆக வேண்டும். இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இபாதத்துகளுக்கு கிடைக்கக்கூடிய கூலி வேறு, அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்பவருக்கு கிடைக்கக்கூடிய கூலி வேறு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அல்லாஹ் சொல்லுகிறான். 6வது அத்தியாயம் 160வது வசனத்துல சொல்லுகிறான், மன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவருக்கு அது போன்று 10. ஒருவர் இஷா தொழுகையை ஜமாத்துடன் தொழுது விட்டார், 10 இஷா தொழுகையை ஜமாத்துடன் தொழுதால் என்ன நன்மையோ அது அவருடைய கணக்கில் பதிவு செய்யப்படும். ஆனால் பொருளாதாரத்தை அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை ஒருவர் செலவு செய்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? 2வது அத்தியாயம் 261வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வமஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா. ஒரு தானியம், அந்த தானியத்தை நாம் பூமியில் விதைக்கிறோம். ஒரு விதைக்கப்பட்டது ஒரே ஒரு தானியம், அதிலிருந்து 7 கதிர்கள் வெளிப்படுகின்றன. ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் விளைகின்றன. அப்படி என்றால் ஒன்று எத்தனையாக பெருகிவிட்டது?
எத்தனை? 700. இதை அல்லாஹ் எதற்கு உதாரணம் சொல்லுகிறான் தெரியுமா? யார் தங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்குரிய உதாரணம் 1க்கு 700. தொழுகைக்கு 1க்கு 10, தர்மத்துக்கு 1க்கு 700. இது ஒரு அளவு. அடுத்து சொல்லுகிறான் அதே வசனத்துல, வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி கொடுப்பான். அது என்ன? ஓர வஞ்சனை அப்படி இல்ல, பொதுவான தர்மம் அப்படிங்கிற நிலை 1க்கு 700. ஆனால் சிலர் அவர்களுக்கே தேவை இருக்கும், அவர்களே நெருக்கடியில் இருப்பார்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நம்மள்ட்ட இருக்கிறத கொடுப்போம், நமக்கு அல்லாஹ் வேற ஏற்பாடு செய்வான். இன்னும் சிலர் அல்லாஹ் சொல்லிட்டான், இதுக்கு மேல நம்ம சேமிச்சு வைக்கிறது நல்லது இல்ல அப்படிங்கிற தக்வா, நம்ம கொடுக்கறத யாரும் பார்க்க கூடாது, அல்லாஹுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுங்கிற இஹ்லாஸ், இதுவெல்லாம் யாரிடத்துல இருக்கிறதோ அவங்களுக்கு 1க்கு 700 கிடையாது, கணக்கில்லாமல். வணக்க வழி தொழுகைக்கு கணக்கில்லாத நன்மை என்று வாக்குறுதி இல்லை. தர்மத்திற்கு வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கே இல்லாமல் தருவதாக வாக்களிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் மரணித்த பிறகு கூட நமக்கு நன்மை கிடைப்பதற்கு நம்முடைய பொருளாதாரம் உதவியாக இருக்கும். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 3358வது ஹதீஸில் பார்க்கிறோம், இதா மாத்தல் இன்சான் இன்கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாத்தின், மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் மூடப்பட்டு விடும், சீல். இல்லா மின் ஸலாத்தின், 3 விஷயங்களை தவிர. அதில் முதல் விஷயம் சதகத்தின் ஜாரியா, தொடர்ந்து நன்மை பெற்று தரக்கூடிய தர்மங்கள். நம்முடைய பணத்தை செலவழித்து ஒரு இடத்துல ஒரு போர் போட்டு கொடுத்துட்டோம், அதிலிருந்து எவ்வளவு காலம் மக்கள் தண்ணீர் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்களோ அவ்வளவு காலமும் நம்முடைய கணக்கில் நன்மை பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். நாம் மரணித்து விடுவோம், நம்முடைய நன்மைகள் சாகாது. மக்கள் பஸ்ஸுக்கு நிக்கிற இடத்துல வெயில்ல நிக்கிறாங்க, ஒரு நிழற்குடை நாம செலவு செஞ்சு அமைச்சு கொடுத்து விட்டோம், எவ்வளவு காலம் அந்த நிழற்குடையை கொண்டு மக்கள் பயன் பெறுகிறார்களோ நாம் மரணித்து விடுவோம், நம்முடைய நன்மைகள் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். இப்படி ஒரு மனிதன் மரணித்த பிறகும் அவனுக்கு தொடர்ந்து நன்மை கிடைப்பதற்கு இந்த பொருளாதாரம் காரணமாக இருக்கிறது. எப்போ? நாம் மனமு செலவழிச்சாதான், கஞ்சத்தனம் பண்ணா இல்ல, யோசிக்காம அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து கடமையான தர்மங்களாக, உபரியான தர்மங்களாக ஒருவர் செலவழித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் மரணித்த பிறகு கூட அவருக்கு நன்மை கிடைக்கும். இப்படியெல்லாம் செய்யலைன்னா நான் தௌஹீத்வாதி இல்லை. உதாரணம் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்காக ஒருவர் செலவழித்தால், குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உதாரணம் சொல்றாங்க. புகாரியில 1410வது செய்தி, நீங்கள் உங்களுடைய தூய்மையான சம்பாத்தியத்தில் இருந்து செக் வைக்கிறாங்க பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தடுத்த வியாபாரம், ஒரு கடையே இல்ல, ஒரு நிறுவனமே இல்ல, அது பேர்ல போலியாக பில் விற்பனை செய்வது சாதாரண, இது ஒரு தவறு என்றே பலருக்கு தெரியவில்லை, தவறு என்று தெரிந்தவர்களும் துணிந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய சமூகத்துல. அது கண்ணியமா பில் சேல்ஸ், அதுக்கு பேர் என்ன? ஹலால், அப்படியே தூய்மையானது மாதிரி காட்டக்கூடிய வகையில் எல்லாம் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டிக் கொள்ளக்கூடிய நிலை. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க புகாரியில 1410வது செய்தி, யார் தங்களுடைய தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து, ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து சிறிதளவு தர்மம் செய்தாலும் அல்லாஹ் அதை தன்னுடைய வலக்கரத்தால் பெற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லலாம்ல. நம்முடைய தர்மம் தூய்மையான பொருளில் இருந்து செய்யப்படக்கூடிய காரணத்தால் அதை மதிக்கும் விதமாக அல்லாஹ் அதை வலக்கரத்தால் பெற்றுக்கொள்கிறான். நீங்கள் உங்களுடைய செல்ல பிராணியை, ஒரு குதிரை குட்டியை எப்படி பார்த்து 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 வளர்ப்பீர்களோ அது மாதிரி அல்லாஹ் உங்களுடைய சிறிய தர்மத்தை வளர்க்கிறான்.
மறுமையில நீங்க அல்லாஹவை சந்திக்கும் பொழுது அது உங்களுக்கு பெரிய அளவிற்கு மலை போல் குவிந்து உங்களுக்கு கிடைக்கும். செலவு செஞ்சா தானே, எங்க கை பாக்கெட்டுக்குள்ளேயே போகாது. சில இடங்களில் பொருளாதார விஷயம் என்று வரும் பொழுது பல தௌஹீதுவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் மிக அற்பமாக நடந்து கொள்ளக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். வாங்கின கடனை கொடுக்கறது இல்லை, வசதி இருந்தும் சிலர் கடனை கொடுப்பதில்லை, இயலாமையால் சிலர் கொடுப்பதில்லை, வேறு சிலர் வசதி இருக்கிறது ஆனாலும் கொடுப்பதில்லை. பொருளாதார விஷயத்துல இப்படி ஒரு பெயர். பொது நிறுவனங்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் பொருளாதார விஷயத்துல ஒழுங்கு இல்ல, எவ்வளவு அசிங்கம். நீங்க கொஞ்சம் செலவு செஞ்சாலே அது குதிரை குட்டி வளர்க்கப்படுவது போன்று வளர்க்கப்பட்டு மறுமையில பெருசா கிடைக்கும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நாம செய்ய வேண்டிய செலவுகள் ஒரு பக்கம் இருந்தா கூட கொடுக்க வேண்டிய கடன் விஷயத்துல கூட ரிப்பேர் ஆகி இருக்கக்கூடிய நிலை. அன்பானவர்களே, கடமையான தர்மம் தான் 2.5%. ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு தௌஹீதுவாதி அதிகபட்சமாக தன்னுடைய செல்வத்திலிருந்து 1/3 செலவு செய்யக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுதலையும் ஆலோசனையையும் வழங்கி இருக்கிறது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நலம் விசாரிக்கிறதுக்காக போறாங்க. புகாரியில 3936வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நலம் விசாரிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜுடைய பயணத்தில் இருக்கிறார்கள். அதுதான் ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒரே ஹஜ், இறுதி ஹஜ்ஜுன்னு நம்ம சொல்றோம். ஒரு முதல் ஹஜ்ஜும் அதுதான், இறுதி ஹஜ்ஜும் அதுதான். பயணத்தில் இருக்கும் பொழுது தகவல் கிடைக்கிறது, சஅத் இப்னு அபி வக்காஸ் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். அவரை நலம் விசாரிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போறாங்க. அப்பொழுது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் உடல்நிலை முடியாம இருக்கிறேன், என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்து விடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேண்டாம், உனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், அந்த மகள் பேர் ஆயிஷா, உன்னை ஆயிஷாவுக்கும் ஏதாவது நீ வைக்கணும் இல்ல, மொத்தத்தையும் நீ தர்மம் செஞ்சிட்டீனா, அப்படி என்றால் என்னுடைய மொத்த சொத்துல 2/3 நான் தர்மம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல, இதுவும் அதிகம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் பாதி வச்சுக்கிட்டு பாதி, இதுவும் அதிகம். கடைசியா 1/3 தர்மம் செய்வதற்காக அனுமதி கொடுங்க யார சொல்லலாம், இதுவும் அதிகம்தான், இருந்தாலும் நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளை பிறரிடத்தில் கையேந்தும் நிலையில் விட்டு சென்று விடாதீர்கள். அந்த சந்தர்ப்பத்துல சொன்ன அறிவுரை. இதில் 2 பாடம். முதல் பாடம், நமக்கு கொடுக்கப்பட்ட சொத்துகளில் இருந்து அதிகபட்சமாக 1/3 தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் நமக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. சில குடும்பங்கள்ல பிள்ளைகள் மீது உள்ள கோபத்தின் காரணமாக என்னுடைய மொத்த சொத்தையும் நான் பள்ளிவாசலுக்கு கொடுத்துடுறேன், மதரசாவுக்கு கொடுத்துடுறேன், அனுமதியே கிடையாது. நம்ம விரும்பினால் கூட அதை செய்ய முடியாது. மேக்சிமம் நம்முடைய மொத்த ப்ராப்பர்ட்டியிலிருந்து 33% தான் நாம் தர்மம் செய்ய முடியும். நம்ம சொத்து தான், ஆனாலும் இஸ்லாம் அதற்கு ஒரு வரையறை வைத்திருக்கிறதுங்கிற சட்டமும் அறிந்து கொள்வதற்கு இந்த ஹதீஸ் உதவியாக இருக்கிறது. 2.5% ஃபர்ல். விரும்பினால் மொத்த சொத்துல 1/3 கூட தர்மம் செய்வதற்கு மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இருக்கிறதுங்கிறது 2வது விஷயம். 3வது விஷயம், நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வாரிசுகளை மற்றவர்களிடத்துல கையேந்திர நிலையில விட்டுட்டு போக கூடாதுங்கிற அறிவுரையும் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. கவனத்துல வச்சுக்கணும். அன்பிற்குரியவர்களே, நிலைமை என்ன தெரியுமா? தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடிய நாம் குடும்ப விஷயத்திலும் சரி, பொது விஷயங்களிலும் சரி, செலவு செய்வதில் பல சந்தர்ப்பங்களில் கஞ்சத்தனமுடையவர்களாக நடந்து கொள்கிறோம். பல இடங்கள்ல புகார், வீட்டு செலவுக்கு ஒழுங்கா தர்றதில்ல. ஊர்ல எல்லாம் போய் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கா, ஹதீஸ் எந்த ஹதீஸ் ஆதாரம் காட்டுங்க, எந்த வசனம் ஆதாரம் காட்டுங்க. வஹி மட்டும்தான் மார்க்கம், வஹி அல்லாதது வழிகேடு, பயான். அதே வஹியில தான் முறையாக செலவு செய்யணும், குடும்பத்துக்காக செலவு செய்வதும் தர்மம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸ் மட்டும் இவருக்கு மறந்து போச்சு. பொது நிறுவனங்கள், தௌஹீத்வாதிகள் நடத்தக்கூடிய பள்ளிவாசல்கள், தௌஹீத்வாதிகள் நடத்தக்கூடிய மதரசாக்கள், தௌஹீத்வாதிகள் நடத்தக்கூடிய சேவை மையங்கள், இமாமுக்கு எவ்வளவுங்க சம்பளம்? சொல்லுவதற்கே நாவு கூசுகிறது. நமக்கு என்ன செலவாகுமோ அதே செலவு தானே இமாமுடைய குடும்பத்துக்கும் ஆகும். எனக்கு முடி வெட்டுறதுக்கு 100 ரூபாய், இமாமு பணம் ஃப்ரீயா முடி வெட்டி விடுவாங்களா?
எனக்கு பெட்ரோல் எவ்வளவோ அதே காசுதான் இமாம், முஅத்தினார், பள்ளிவாசலுடைய தாயிகள் அவங்களுக்கும் அதே தான். நீங்க பயான் பண்றவங்களா உங்களுக்கு டேங்க ஃப்ரீயா ஃபில் பண்றேன் சொல்லுவாங்களா? ஆனா நம்ம நிலைமை என்ன? பாண்டிச்சேரி பகுதியிலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு. அலிம்சா, ஒரு இமாம் வேணும். என்னென்ன அவர் என்னெல்லாம் வேலை செய்யணும்? 5 வேலை தொலை வைக்கணும், கிராத்து சூப்பரா இருக்கணும், பாங்கும் அவர் தான் சொல்லிக்கணும், மோதினார்லாம் இல்ல பாருங்க, அதனால அவர் தான் பள்ளிவாசலையும் பெருக்கி கிளீன் பண்ணணும், வாரத்துக்கு ஒரு முறை டாய்லெட்டை சும்மா லேசா அப்படி கிளீன் பண்ணிக்கிட்டா போதும். எங்க இமாம் தேடுறீங்களா, தோட்டி வேலைக்கு ஆள் தேடுறீங்களா? இல்ல, நம்ம ஊரு சின்ன ஊரு, ஆனா பாத்துக்கோங்க 7000 ரூபாய் சம்பளம் தருவோம். நிலைமை கேட்டது என்ன பள்ளி? தௌஹீத் பள்ளி. ஒரு கணவன், மனைவி, 2 பிள்ளைகள் இருக்கக்கூடிய நிர்வாகி குடும்பத்துக்கு என்ன செலவாகுமோ அதுதானே இமாமுக்கும் ஆகும், அதுதானே முஅத்தினுக்கும் ஆகும், அதுதான் நம்ம நடத்துற ஸ்கூல்ல வேலை செய்யறவங்க, மதரசாவில வேலை செய்யறவங்க, அநாத இல்லத்துல வேலை செய்யறவங்க அவங்களுக்கும் அதே செலவு தானே. நிறுவனமும் நடக்கணும், பள்ளிவாசலும் நடக்கணும், தொலை வைக்கவும் ஆள் இருக்கணும், பாங்கு சொல்லவும் ஆள் இருக்கணும், செலவும் ஆகக்கூடாது. யார் கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று விட்டார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்ப நாம இன்னும் அந்த வெற்றி தலத்தை அடையவில்லை. அன்பானவர்களே, சிந்திக்கிறதுக்கு தான் மார்க்கம், வெறும் பயான் பேசுறதுக்கு அல்ல. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் கேட்கிறான். சொல்லு சுல்தான், செயல் ஷைத்தான், அப்படி நம்ம இருக்க கூடாது. ஊருக்கெல்லாம் உபதேசம், உங்கள் ஊழியர்களை நீங்க நல்ல விதமா வச்சுக்கோங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது நமக்கும் தானே. பணியாளர் சமைத்து உணவு கொண்டு வந்தால் அவரையும் உங்கள் அருகில் வைத்து உண்ண சொல்லுங்கள், இல்லை என்றால் அந்த உணவில் இருந்து சில கவளங்களை அவருக்கு கொடுங்கள், அதை சமைப்பதற்கு அவர் சிரமப்பட்டிருக்கிறார், நெருப்பில் நின்று வேலை செஞ்சிருக்கிறார். இதெல்லாம் பயான்ல பேசக்கூடிய நாம நமக்கு என்று வரும் பொழுது அதையெல்லாம் மியூட் பண்ணி வச்சிருவோம். அப்படித்தானே? அன்பானவர்களே, தயவு செய்து நிர்வாக அளவுல நம்ம பேசணும். நம்முடைய இமாம்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளம் நியாயமானதா? முஅத்தினுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் நியாயமானதா? உஸ்தாதுகள், மதரசா ஆசிரியர்கள், பள்ளிக்கூட ஆசிரியர்கள் இதெல்லாம் நல்வழியில் செய்யக்கூடிய செலவு என்று நமக்கு தெரியுமா இல்லையா? தெரியும், ஆனா செய்ய மாட்டோம்னா அல்லாஹுடைய பார்வையில் நாம் தௌஹீத்வாதிகள் என்ற தரத்தை அடைவதற்கான நிலையை இன்னும் எட்டவில்லை. இவ்வளோ அறிவுரை சொன்ன பிறகும் நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்ன தெரியுமா? 3வது அத்தியாயம் 180வது வசனத்திலே பேசுகிறான். வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலி ஹுவ கைருல் லஹும் பல் ஹுவ ஷர்ருல் லஹும் சயுதவ்வகூன மா அமிலு பிஹி யௌமல் கியாமah. அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து சிலர் கஞ்சத்தனம் செய்கிறார்கள். ஆனா அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம ரொம்ப உஷாரா இருக்கிறோம். பத்தியா, 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டிய இடத்துல 6,000 ரூபாய்க்கு ஆள் பிடிச்சிட்டேன், நான் எவ்வளவு விவரம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தமக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்கள் அது தங்களுக்கு நல்லது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பல் இல்ல ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவர்களுக்கு கேடு. எப்படிப்பட்ட கேடு தெரியுமா? சயுதவ்வகூன மா அமிலு பிஹி யௌமல் கியாமah. எந்த செல்வத்தில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்தார்களோ அந்த செல்வத்தை கொண்டு மறுமை நாளில் அவர்கள் கழுத்து நெரிக்கப்படுவார்கள். 3வது அத்தியாயம் 180வது வசனம். புகாரியில 1403வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். எந்த செல்வத்தை நம்ம சேமிச்சு வச்சோமோ, எந்த செல்வத்தை நல்வழியில் செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்தோமோ அந்த செல்வம் கொடிய விஷமுடைய பாம்பாக மாற்றப்பட்டு கியாமத்து நாளில் நம்முடைய கழுத்தை சுற்றி கொண்டு தன்னுடைய 2 விஷ பற்களால் நம்மை கொத்தி வேதனை செய்யும். அப்படி வேதனை செய்யும் பொழுதே அந்த பாம்பு சொல்லும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நான் யாரு தெரியுமா? எந்த செல்வத்தில் நீ கஞ்சத்தனம் செய்தாயோ அந்த செல்வம் நான் தான் என்று அந்த பாம்பு சொல்லிக்கொண்டே கொத்தி வேதனை செய்யும்.
9வது அத்தியாயம் 34, 35வது வசனங்களிலே அல்லாஹ் பேசுகிறான். அல்லதீன யக்னிதூன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله بأموالهم وأنفسهم. யார் தங்களுடைய பொருளாலும் உடலாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாம இருந்தார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். என்ன சுப செய்தி? மறுமையில மகத்தான வேதனை இருக்கிறது என்று சுப செய்தி சொல்லுங்கள். வேதனைங்கிறது சுப செய்தியா? குஷ்கபரி வேதனைக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா? அல்ல பயன்படுத்தலாம். எந்த செல்வத்தை அவர்கள் செலவிடாமல் கஞ்சத்தனம் செய்தார்களோ அது பழுக்க காய்ச்சப்பட்டு அதை கொண்டு அவர்களுடைய நெற்றியிலும் முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் சூடு போடப்படுவார்கள். இன்னும் 74வது அத்தியாயம் 42வது வசனம் முதற்கொண்டு 49வது வசனம் வரை அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறான். சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் சிலர் வெந்து கொண்டிருப்பார்கள், நொந்து கொண்டிருப்பார்கள், நரகத்துல வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். சக்கர் என்று சொல்லப்படக்கூடிய நரகம். அவர்களை பார்த்து மற்றவர்கள் கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ சக்கர், உங்களை இந்த சக்கர் என்ற நரகத்தில் கொண்டு வந்து சேர்த்தது எது? அவர்கள் சொல்லுவார்களாம், காலு அவர்கள் சொல்லுவார்கள், லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன் وإنا نخوض مع الخائضين وإنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين وما تنفعهم شفاعة الشافعين. தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருவார்கள். லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழாதவர்களாக இருந்தோம். வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், தேவை என்று வந்தவர்களுக்கு எதையும் கொடுக்காமல் இருந்தோம். நரகத்தில் வெந்து கொண்டிருப்பதற்கு, நொந்து கொண்டிருப்பதற்கு காரணம் தங்களிடம் இருந்ததை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருந்ததுதான் என்று 74வது அத்தியாயத்துடைய 43, 44வது வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யோசிச்சு பாருங்க, எந்த செல்வத்தை நாம் யாருக்கும் கொடுக்காமல் நல்ல வழியில் செலவு செய்யாமல் சேமித்து வைத்திருந்தோமோ, அது நம்மை பாதுகாக்கும் என்று நம்பினோமோ, அதுதான் நமக்கு சேஃப்டி அப்படின்னு சொன்னோமோ, அந்த செல்வம் மறுமையில் நம்முடைய கழுத்தை நெரிக்கிறது, விஷப்பாம்பாக மாறி நம்மை கொத்தி வேதனை செய்கிறது. நரகத்திற்கு நாம் செல்வதற்கு அந்த செல்வமே காரணமாக இருக்கிறது. சேமிப்பு பாதுகாப்பு தர வேண்டும், ஆனால் பாதிப்பை தருகிறது என்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்றாங்களே, இதுக்கு பிறகும் நாம திருந்தலனா நாம தௌஹீதுவாதியா? யோசித்து பார்க்கணும். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் அதிகாலை சூரியன் உதிக்கும் பொழுது 2 வானவர்கள் இறங்குகிறார்கள். அதில் ஒருவர், யா அல்லாஹ், யாரெல்லாம் தாராளமாக செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ அவர்களுடைய செல்வத்தில் பரக்கத்து செய்வாயாக என்று துஆ செய்கிறார். இன்னொருவர், யா அல்லாஹ், யாரெல்லாம் தேக்கி வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீ அழிவை ஏற்படுத்துவாயாக என்று துஆ செய்கிறார். ஏற்கனவே பல பயான்கள்ல சொல்லி இருக்கிறோம், மலக்குகளுடைய துஆ என்று சொன்னால் அது அவர்கள் சொந்தமாக செய்வது அல்ல. திருக்குறான்ல அல்லாஹ் சொல்றான், லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, யா அல்லாஹ், எங்களுக்கு எதுவும் தெரியாது, எதை நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர. அப்படி என்றால் மலக்குகள் துஆ செய்வது என்பது மலக்குகள் சுயமாக செய்வது அல்ல, அல்லாஹ் செய்ய வைக்கிறான். அப்படி என்றால் இது மலக்குகளுடைய சாபம் அல்ல, அல்லாஹ்வுடைய சாபம். எது? யா அல்லாஹ், யாரெல்லாம் தாராளமாக செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக என்பதும், யார் செலவு செய்யாம தேக்கி வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீ அழிவை ஏற்படுத்துவாயாக என்பதும் அல்லாஹ்வுடைய சாபம். இன்னும் அன்பிற்குரியவர்களை, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5665வது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதன் மாலி மாலி, என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று சொல்லுகிறான். இந்த கால் யாருதுங்க? என்னது? இந்த ஆக்டிவா நம்மளதுதான், அந்த வீடு அதுவும் என்னதுதான், எனது செல்வம் எனது செல்வம் என்று மனிதன் சொல்லுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான், உண்மையிலேயே மனிதனுக்கு சொந்தமானது எது தெரியுமா? உண்டு கழித்ததும், சாப்பிட்டுட்டு அவுட் கோயிங் இருக்குல்ல, அது நமக்கு சொந்தங்கிறாங்க ரசூலுல்லாஹ். உடுத்தி கிழித்ததும், ஒரு 4 முறை 5 முறை போட்டோம், வாஷிங் மிஷின்ல போட்டு பார்த்தா கை தனியா உடல் தனியா இருக்கு, அதுவும் மறுமைக்காக சேமித்து வைத்ததும்.
இது 3 தான் உனக்கு சொந்தம். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாம் எனக்கு சொந்தம். எல்லாம் என் பேங்க் பேலன்ஸ் என்னன்னு தெரியுமா, என்னோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா, என்ன பார்த்து நீ எப்படி கேட்ப? கோவம் வந்துச்சுன்னா நான் யாரு, என்னுடைய ஸ்டேட்டஸ், என்னுடைய எக்கனாமிக்கல் பொசிஷன், என்னுடைய பேங்க் பேலன்ஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உண்டு கழித்தது, உடுத்தி கிழித்தது, மறுமைக்காக சேமித்தது, இது 3 மட்டும்தான் உனக்கு சொந்தம், வேற எதுவுமே உனக்கு சொந்தம் இல்லை. இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்வோம். 11வது அத்தியாயம் 86வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், பக்கியத்துல்லாஹ் கைருல் லக்கும் இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ்விடம் உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கிறது, நீங்கள் உண்மையிலேயே தௌஹீத்வாதிகளாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது. 11வது அத்தியாயம் 86வது வசனம் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும், உண்மையிலேயே நீங்க தௌஹீத்வாதிகளாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது. அந்த லாபம் கிடைக்கிறதுக்குரிய வழி என்னங்கிறத தெரிஞ்சு உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து தாராளமா செலவு செஞ்சு அந்த லாபத்தை பெறுவதற்குரிய முயற்சியை முறையாக செய்யுங்கள் என்று கூறி, அன்பிற்குரியவர்களே, இந்த 3 வார தொடர் உரையான தௌஹீத்வாதி யார் என்பதை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.